கிரேட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னடா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். பல டெக்னிக்கல் இஷ்யூம். அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் வந்துட்டு வேற வீடியோவில் கமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க. ப்ரோ வீடியோவை காணோம், ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, தூங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஃபுல் மேட்சும் நான் பார்த்தேன். அண்ட் இதை விட ஹாப்பியான மூமெண்ட் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு உண்மையாலுமே ட்ரீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிஎஸ்கேவும் சும்மா கிடையாது, ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்லையும் எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. மேட்சுடைய ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் விராட் கோலி என்ன சொன்னார், ஃபைனல் அண்ட் ட்ராஃபி இந்த வருஷம் லோடிங்கா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் ஃபுல்லாக நடக்குமா, மழை வருமா வராதானுங்கிற மாதிரி அவ்வளோ வீடியோஸ் அப்படிங்கிறத வந்துட்டு இருந்துச்சு. நம்ம சேனல்லையும் பார்த்தோம் அப்படின்னா 3 வீடியோஸ் போட்டிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்ட் டைமுக்கு மழை வந்துச்சுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோம் அப்படின்னா மழை நின்றுச்சு. மறுபடியும் டாஸ் போட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் டாஸ் வின் பண்ணி அவர் வந்துட்டு பவுலிங் சூஸ் பண்ணார். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புவரான டிசிஷனுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எவ்வளோ டார்கெட் அடிச்சாலும் ஆர்சிபி 11 பால்ஸ் பேரை வச்சு தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் மற்ற யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஜஸ்ட் ஒரு 200+ போட்டிருந்தா கூட சிஎஸ்கேக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்க முடியும் ஆர்சிபிக்கு எதிராக. ஆனா அவங்க பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போரான டிசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். சிஎஸ்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரெயின் வரும், அது கால்குலேட் பண்ணி எவ்வளவு டார்கெட் அடிச்சாலும் கம்மி ஓவர்ஸும் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் சுலபமா அடிச்சாலே ஆல்மோஸ்ட் வின் பண்ணிடலாம்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி மழையும் வந்துச்சு. ஆனா ரொம்ப நேரம் நீடிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வந்துச்சு. அப்புறம் 8:25க்கு ரீஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஆர்சிபி 33 நோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஸ்டார்ட்ல தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க சிஎஸ்கே உடைய ஸ்பின்னர்ஸ். என்ன திருப்பாருங்க. மிச்சல் சாண்டனர் செம்மையான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். மிச்சல் சாண்டனருக்கும் விராட் கோலிக்கு நடுவில் மிகப்பெரிய போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில ஜெயிச்சது மிச்சல் சாண்டனர் தான். ஃபைனலா விராட்டுடைய விக்கெட்டை தூக்குனாரு. ஃபேப் டு பிளஸி ஒரு எண்ட்ல இருந்து பயங்கரமா ஆடிட்டு இருந்தாருங்க. அண்ட் மேக்ஸ்வெல்லுடைய கேமியோ, அதுக்கு முன்னாடி நான் ஒரு கிளியரா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னா ஒரு சில கேமியோனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது 2 பேர் தான். சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த கேமியோ சிவம் துபே கிட்ட இருந்து வரணும். ஆர்சிபி ஜெயிக்கணும்னா ரஜத் பட்டிதர் கிட்ட இருந்து வரணும்னு சொல்லிட்டு ரஜத் பட்டிதர் ஆடின அந்த இன்னிங்ஸ் அப்பா அதுதான் ஜெயிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேசிவா ஆடினாருங்க. ஸ்பின்னர்ஸ் அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேரையும் டேக் ஆன் பண்ணது நேற்று மேட்ச்ல ரஜத் பட்டிதர் மட்டும்தான். மற்ற பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர்ஸுக்கு எதிராக வந்துட்டு தடுமாறிட்டு இருந்தாங்க. சாரி, மற்ற பேட்ஸ்மேன் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா ஆடினாங்க. சில பேர் ஃபாஸ்ட் பவுலருக்கு எதிராக தடுமாறினாங்க. ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடினாங்க. 2 பேரையுமே ஈக்குவலா ஆடினது நேற்று ரஜத் பட்டிதர். அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் மூமெண்ட் அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 180க்குள்ள வரக்கூடிய டார்கெட்டை 200+ கொண்டு போறதுக்கு காரணம் அவரும் மேக்ஸ்வெல்லுடைய ஒரு குரூசியலான இன்னிங்ஸ் தான். ஃபைனலா 218 அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க. சிஎஸ்கே உடைய டார்கெட் 201 தான். 201 அடிச்சா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் குள்ள போயிடலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செம்மையான ஒரு கேம் பிளே, செம்மையான ஒரு கேம் பிளான் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய ஃபேப் டு பிளஸி அண்ட் விராட் கோலி செம்மையா ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸ்வெலுக்கு கொடுத்து அந்த இடத்துல ஃபைன் லெக்கும் இல்லாம வேற ஒரு பொசிஷனும் இல்லாம ஒரு இடத்துல ஃபீல்டர் நினைக்க வச்சு ருத்ராஜ் கெய்க்வாட் ஆரம்பத்திலேயே தூக்குனதுங்கிறது மேசிவான ஒரு மூங்க. ருத்ராஜ் நின்று இருந்தா கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணியிருப்பாங்க. அங்கேயே மேட்ச் திரும்பிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் டேரியா மேட்ச்ல அவுட் ஆனாரு. ரச்சின் ரவீந்திரா எப்பவுமே ஆடாதவர் ஃபைனல் மேட்ச்ல கலக்குனாருங்க. முதல் 50 அந்த சீசன்ல. அதுவும் ஃபைனல் மேட்ச்ல வந்திருக்கு. அவங்களுடைய லீக் மேட்ச் உடைய ஃபைனல் மேட்ச்ல வந்திருக்கு. 65 ரன் சம்திங் அடிச்சாரு. செம்மையான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. அஜின்கியா ரஹானே எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. ஆல்மோஸ்ட் டீம் எடுத்துட்டு போயிட்டாருங்க. ஃபெர்குசனோட ஃபர்ஸ்ட் பால்லே அவர் அவுட் ஆவாரு. ஃபெர்குசன் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடி இருந்தா கண்டிப்பா ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேருமே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிருப்பாங்கங்கிறதான் என்னுடைய கருத்து. செம்மையா கொண்டு போனாங்கன்னு சொன்னோம். ஃபைனலா தல தோனியோட கேமியோ சான்ஸே கிடையாது. அவர் இன்னும் கண்டிப்பா இன்னும் 2 வருஷத்துக்கு ஆடக்கூடிய டேலண்ட் இருக்குங்க. என்ன அடி சான்ஸே கிடையாது. அந்த 110 மீட்டர் 6 இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா விராட் கோலி அண்ட் டிகே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த 110 மீட்டர் 6ல தான் மேட்ச் திரும்பிச்சுன்னு சொன்னோம். ஏன்னா கடைசி ஓவரில் ஜஸ்ட் 17 ரன் அடிச்சா வின் அப்படிங்கும் போது தோனி ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி கடாசிடுவாருங்க. 110 மீட்டர் 6 போயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மழை வந்து நியூ பால் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 110 மீட்டர் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் புது பாலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நியூ பால்ல செம்மையா போடுவாருங்க எஸ் தயால். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் மேட்ச் டர்னிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். தினேஷ் கார்த்திக் அதான் சொல்லியிருக்காரு, நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் தலை தோனி தாங்க. அந்த 6 போயிடுச்சு. ஆனா அவுட் ஆஃப் த பார்க் போகும்னு நினைக்கவே இல்லை. அது தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேற பால் கொண்டு வந்தாங்க. அதுல தான் பார்த்தோம் அப்படின்னு நியூ பால்ல ஃபிளிப் ஆச்சு. நிறைய மழை வந்து சொதன்னு இருக்கிறதுனால ஃபிளிப் ஆச்சு. அதனாலதான் கேட்சுக்கு போச்சு. அதுதான் மேட்ச் டர்னிங் மூமெண்ட்னு சொல்லியிருந்தாரு. சேம் அதே மாதிரி தாங்க. நியூ பால்ல எஸ் தயால் நல்லா போட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெடிம்சன் அப்படின்னு தான் சொல்லணும். போன வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரிங்கு சிங் கூட பாராட்டி வந்துட்டு ஸ்டோரி போட்டிருந்தாரு. இந்த வருஷம் எஸ் தயால் வேற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா எங்க இருந்த ஒரு கேம் 8 மேட்ச்ல
மேட்ச்ல 1 வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ 14 மேட்ச்ல 7 வின் பண்ணி குவாலிஃபையும் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் எலிமினேட்டர் ஆட போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோக்காக தான் நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் விராட் அதாங்க சொன்னாரு, கண்ணீர் மல்க இது காட்ஸ் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா கடவுள் தாங்க எங்களுக்கு வழி போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாமே முடிஞ்ச போச்சு அப்படின்னு நினைக்கும் போது நாங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடணும். அண்ட் ஆண்டி ஃபிளாரை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அவர் தான் மிக முக்கியமான காரணம் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடணும். இந்த மாதிரி டீமை கொண்டு வந்தார். ஸோ பவுலர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. இவ்வளோ தூரம் வருவோம் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ஸோ இனிமேல் இன்னும் ஃபியூ ஸ்டெப் மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 கேம் இருக்கு. 3 அவுட் ஆஃப் 3 பாசிபிளா, இது வரைக்கும் 6 அவுட் ஆஃப் 6 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்னும் 3 அவுட் ஆஃப் 3 அப்படிங்கிறது பாசிபிளாங்கிறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது பாசிபிள் ஆச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க, சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லணும். சிஎஸ்கேவை பாராட்டி ஆகணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா சில பேர் வந்துட்டு சிஎஸ்கேவை ஜெயிச்சாச்சு, ஸ்ட்ராங்கான டீமை ஜெயிச்சாச்சுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா இது முழு சிஎஸ்கே கிடையாது. அவங்க கிட்ட ஒரு டெவான் கான்வே கிடையாது. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் யாருமே அவங்களுக்கு செட் ஆகல. ஸோ இவங்க இழந்த பிளேயர் மட்டும் டெவான் கான்வே, 10 ரனா, முஸ்டபிசுர் ரஹ்மான், தீபக் சகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாம்பியன் பிளேயர் 4 பேர் தியாகம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்தது அப்படிங்கிறது மேசிமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஆர்சிபி ஃபேன்ஸோடைய ஒஸ்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது கிரவுண்டுக்கு வெளியில நடந்துச்சு. உண்மையான ட்ரூ ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு கிரவுண்ட்ல ஈக்குவல் சப்போர்ட் இருந்தா ஒருத்தங்க தோத்தா ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா வெளியில போகும்போது இந்த புஷ் பண்றது, தள்ளுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் உண்மையான ஆர்சிபி ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் பேஜ்ல இருந்து உண்மையாலுமே எங்களுக்கே சேமா இருக்கு, இப்படியெல்லாம் நாங்க பண்ணல, ஒரு சில தற்குறி ஃபேன்ஸ் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல கிரெடிட்டை கொடுத்தாங்க. ஏன்னா சிஎஸ்கே இல்லைன்னா இவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு மேட்ச் நடந்திருக்காது. நாக் அவுட் கேம் மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது ஜஸ்ட் கேம் தான். ஸோ அங்க போகும்போது யாரும் ட்ரோல் பண்ண போகிறது கிடையாது. சேப்பாக்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்க்கவே முடியாது. ஆர்சிபி ஃபேன்ஸை வெளியில தள்ளுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நீட்டா கேமை வந்து ரசிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்க தான் இப்படி பண்றோம், எங்களுடைய ஒரு ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி தற்குறித்தனமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேஜ்லயே கூட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவ்வளவு தூரம் ஆர்சிபி வந்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே சூப்பரான மூமெண்ட், விவரிக்க வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அங்க ஒரு ஆர்சிபி ஃபேமிலியே கிரவுண்ட்ல தான் இருந்தாங்க. அதாவது இந்த விமன்ஸ் ஐபிஎல் டீம் இருக்கு இல்லையா, அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிறிஸ் கெயில் அங்கே தான் இருந்தாங்க. மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஓனர்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. அனுஷ்கா சர்மா முதல் கொண்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்னு சொன்னோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஆர்சிபிக்கு தலைவலியே ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக பேசுனீங்களே ப்ரோ அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஸோ இனிமேல் சின்ன சுவாமியில் அவங்க விளாட போகிறது கிடையாது. அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெளியில் போய் வந்துட்டு ஆட போகிறாங்க. ஸோ சேப்பாக்கில் தான் வந்துட்டு எலிமினேட்டர் நடக்க போகுது. சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கணிச்சு வச்சிருக்கணும். ஸோ லாங்கர் சைடுக்கு பார்த்தோம் அப்படின்னா பால் போட்டோம்னா ஈஸியாக விக்கெட் விழுகும். இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிக்கணும். ஆனால் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மேபி இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது 2 மேட்சும் நடந்துச்சுன்னா ஆர்ஆரா எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ யாரை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எலிமினேட்டரில் என்ன பிளான் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.